வாங்க. ஏங்க செகண்ட்ஸ்ல ஒரு ஸ்கூட்டி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. வண்டி ரொம்ப தரமா இருக்கும். பிக்கப் மைலேஜ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு வண்டியை செகண்ட்ஸ்ல வேற எங்கேயுமே வாங்க முடியாது. என்ன மாமா என்னைக்கும் இல்லாம கர்ணன் இன்னைக்கு வேலை பேசுது? அதான்டா எனக்கும் தெரியல. ஒரு நிமிஷம் இரு. ஏன் மாப்பிள, நீ எந்த வண்டி பத்தி பேசிட்டு இருக்க? நீ கொஞ்சம் அமைதியாடுறா, நான் பாத்துக்கிறேன். அப்போ நல்லதா போச்சு. வண்டியிலே ஸ்கூட்டி தான் பெஸ்ட்னு இதோ இந்த பொண்ணு தான் சொல்லுச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் யோசனையா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வாங்கலாம்னு முடிவுக்கே வந்தேன். ஓ, அவங்க வண்டியை பத்தி அவங்களே சொன்னாங்களா? அப்ப காட்டிட வேண்டியதான். எது இந்த பொண்ணோட வண்டியா? இல்ல இல்ல, வண்டியை பத்தி அவங்க சொன்னாங்கன்னா கரெக்டா தான் இருக்கும்னு சொல்ல வாங்க. வாங்க பாக்கலாம். சார், வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ், ஆர்சி புக் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு. நீங்க நம்பி வாங்கலாம். போது நிறுத்து. என்னோட பாரதி திருடிட்டு வந்ததும் இல்லாம ஏன் கண்ணு முன்னாடி ரேட்டு பேசுறியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நான் தான் 24 மணி நேரத்துக்குள்ள பணத்தை கொடுத்துறேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? ஏய், உனக்கு கொடுத்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீ பணத்தோட வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் இதை சேல்ஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணேன். இங்க பாரு, இந்த இன்னும் சொன்னா சொன்னதுதான். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உன்னோட பணம் உன் கைக்கு வரும். அதுக்குள்ள பாரதி ஏதாவது பண்ண, அவ்வளவுதான். நீ ஒன்னும் பயப்படாத பாரதி. இவனோட பணத்தை தூக்கி வீசிட்டு உன்னை நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். டேய் புல்லட், என்னடா அவ வண்டி கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? பார்க்கவே பாவமா இருக்கு மாப்பிள. கொடுத்துறேன். இங்க என்னங்க நடக்குது? இவனுங்க சொல்றானுங்கன்னு சொல்லி பாரதி வாங்கிட்டு போனீங்க. உங்க வீடு தேடி வந்து உங்களை உண்டிலன்னு பண்ணிடுவேன், பாத்துக்கோங்க. நான் பணத்தோட வரேன். அது வரைக்கும் என் பாரதிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்டா மாப்பிள இப்படி பண்ற? நான் வேற ஸ்கூட்டியை பார்க்க ஆள் வர சொன்னா நீ அந்த பொண்ணோட ஸ்கூட்டியை காட்டி கலட்டா பண்ணிக்கிட்டு இருக்க. சும்மா கொஞ்ச நேரம் கலாய்க்கலாம் தான் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அவ டென்ஷன் ஆயிட்டா. இப்ப என்ன, அவ என்ன கடுப்பேத்தலையா? அதுக்கு இது கழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம். விடுற. என்னமோ இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. நான் தப்பான இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் கிளம்புறேன். என்ன சார் அவசரப்படுறீங்க? நீங்க சரியா தான் சார் வந்திருக்கீங்க. ஆனா என்ன, வரும்போது எங்களுக்கு செட் ஆகாத ஆளோட வந்துட்டீங்க சார். அதான் பிரச்சனையா போச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த வண்டி சேல்ஸ்க்குற சார். நம்மளோட வேற வண்டி நல்ல வண்டி இருக்கு சார். நீ வாங்க நம்ம வண்டியை பாப்போம். ஏங்க அதெல்லாம் வேணாங்க. ஆரம்பத்துல இருந்தே சரியில்லை. என்ன சார் நீங்க வியாபாரம்னா முன்ன பின்ன இருக்கதா சார் செய்யும். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கெடுத்து விடுவாங்க. அதை நம்ப கூடாது சார். வாங்க சார், வாங்க சார். எங்க கூட்டிட்டு போறீங்க? வியாபாரத்துக்கு